இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி. நாம தமிழ்நாடு அணி மீண்டும் ஜெயிச்சு காட்டணும். டெல்லி அணி நான் சொல்றேன், அணியில யார் யார் இருக்கா சொல்லுங்க. மோடி, அவரோட கூட்டணி யார் வச்சிருக்கிறா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், சொல்றேன். நாம முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு முரட்டு அடிமைய? இன்னைக்கு இந்தியாவிலேயே மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இதை நான் சொன்னதுக்கு அவர் கோபம் வந்துருச்சு. என்ன தெரியுமா சொன்னாரு? உதயநிதி சம்பந்தம் இல்லாம பேசுறாரு, அவருக்கு அனுபவமே இல்ல. எனக்கு என்ன அனுபவம் இல்ல? தெரியுதா? யாருன்னு தெரியுதா? அது கார்பெட் இல்ல, ஒரு ஆள் படுத்திருக்காரு. தெரியுதா யாருன்னு? அவர் சொல்ற மாதிரி இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. டெல்லிக்கு அது சங்கி கூட்டத்துக்கு காலில் விழுற அனுபவம், பதவிக்காக காலில் விழுற அனுபவம் எனக்கு கிடையாது. இதைத்தான் நான் சொன்னேன். நாமெல்லாம் டேபிள பார்த்தா என்ன பண்ணுவோம்? டேபிள பார்த்தா உட்காந்து படிப்போம், புக்கு வைப்போம், உட்காந்து சாப்பிடுவோம், இந்த மாதிரியே பயன்படுத்துவோம். ஆனா ஒருத்தர் இருக்கிறாரு, டேபிள் பார்த்தா உள்ள பூந்து போயிடுவாரு, தவழ்ந்து. இதைத்தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, என்ன சொல்லியிருக்காரு? இன்னைக்கு காலையில பேசிட்டாரு, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பேசிட்டாரு. என் பேரை சொல்லியே சொல்றாரு, என் உயிரை வாங்குறான் உதயநிதி அப்படின்ட்டாரு. இப்ப பேசியிருக்காரு, எனக்கு அவர் உயிரை வாங்குற ஆசை எல்லாம் எனக்கு கிடையாது, தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க, பிபி மாத்திரை போட்டுக்கோங்க. நீங்க ரொம்ப நாள் ஆயுளோட உடல் நலத்தோட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என்னுடைய ஒரே ஆசை தான், நீங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கும் அதிமுகவுக்கு. அப்பதான் எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ரொம்ப வருஷம் இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்ப பேசியிருக்கிறாரு, இப்ப என்னமா பேசியிருக்கிறாரு? உதயநிதி நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்ட்டாரு. அதாவது ஒருத்தர் திட்டும் போது கூட பாத்தீங்கன்னா காலுங்கிற வார்த்தை வர மாதிரி தான் அவர் திட்டுறாரு. அவருக்கும் காலுக்கும் அவ்வளவு பொருத்தம். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலை பார்த்தானே விழுந்துருவாரு. முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு, டிடிவி தினகரன் காலை வாரி விட்டாரு. அப்புறம் ஓபிஎஸ் அவரோட காலு, இப்ப ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப அவரையும் கழட்டி விட்டுட்டு டெல்லிக்கு போய் மோடி காலை தான் பிடிச்சிட்டு தொங்க வேண்டிய இப்ப தொங்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டை மீண்டும் அதிமுக அடிமை கூட்டத்தை நுழைய விட்டோம்னா டெல்லியில இருந்து எடப்பாடி பழனிசாமிய ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணி தமிழ்நாட கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அதனால நம்முடைய தலைவர் திரும்ப சொல்றோம், என்னைக்குமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருப்போம். இது சுயமரியாதை மண். நீங்க மீண்டும் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் தான் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சரா உட்காருவாரு. மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது. இன்றைக்கு உதயநிதி ஏதோ பேசிட்டு இருக்காரு பாவம். எடப்பாடி காலை தேடினார்னு பேசுறாரு. எவ்வளவு ஆணவ பேச்சு! இன்றைய இடம் தமிழருடைய பண்பாடு. ஒரு பொறுப்பு கிடைக்கின்ற பொழுது ஒருவரிடம் ஆசி பெறுவது தவறா? திருமணம் ஆகிறோம், திருமணம் முடிஞ்ச உடனே பெரியவங்க காலில் ஆசி வாங்குறோம். ஒரு வேலை கிடைக்குது, வேலை கிடைத்த உடனே நம்முடைய பெரியவரிடத்துல ஆசி வாங்குறோம். இதையெல்லாம் உயர்ந்த பண்புள்ளவருக்கு தெரியும். பண்பு இல்லாத குடும்பத்தில் பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட மரியாதை தெரியுதா? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் பேசி பாடல பாடியிருக்காரு, பதவி வருகின்ற பொழுது பணிவு வரும் தோழா. பதவி வருகின்ற பொழுது அது தேவை. ஆனா இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காலில் நடக்கல, தலையில் நடக்கிறார். ஆணுவ பேச்சு. இன்றைய தினம் அவன் பேசனா நிறைய பேச முடியும், ஏன்னா பேச வைக்கிறாங்க. கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்னை பேச வைக்கிறாங்க. என்னுடைய 51 ஆண்டு கால ஆட்சியில் யாரையும் தரக்குறையா பேசினது கிடையாது. ஆனால் நம்மை பற்றி தரக்குறையாக பேசினால்
நாம விட மாட்டோம். விட மாட்டோம்ல, தொண்டனே விட மாட்டாங்க. உண்மைதானே? இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. எங்க பாடி வலுவான பாடி. நான் விவசாயி, இரவுகள் வராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி. இன்றைக்கு விவசாயத்திற்கு ஈடு எதுவுமே கிடையாது. எவ்வளவு பணக்காரன் இருந்தாலும் அதிகாரி கண்டா பயப்படணும். நம்ம பயம் இல்லாத ஒரே தொழில் வேளாண்மை தொழில், விவசாய தொழில். அதனாலதான் என்னை ஒன்றும் பண்ண முடியல. யாருமே வழக்கு போட்டு பார்த்தாங்க, நம்ம வழக்கு போட முடிஞ்சுதா? ஆக விவசாயி நாட்டுக்கு உணவளிக்கின்றவர்கள். விவசாயி தனக்காக வாழாமல் இந்த நாட்டிற்காக பிறருக்காக உணவளிக்கின்ற, உணவை தயாரித்து உணவு கொடுக்கின்ற அற்புதமான பணியை செய்கின்றவர் விவசாயி. விவசாயி தொழிலாளி. விவசாயிக்கு ஓய்வு கிடையாது. அவர் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்றவர் விவசாயி. மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி. அந்த 2 ஜாதியும் ரத்தத்தை வீர்வியாக மண்ணிலே சிந்தி உழைத்து இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்ற ஜீவன்கள். அப்படிப்பட்ட விவசாயியை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார் திரு உதயநிதி அவர்களே. நாவடக்கம் தேவை. உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் உனக்கு இந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க. என் தாத்தாவும் அப்பாவும் இந்த பதவி கிடைக்குமா? என்னை போல ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து கிளை செயலாளர் இருந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்தா அந்த பதவியினுடைய அருமை உனக்கு தெரியும். அந்த அருமை தெரியாத மனிதர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்களே, நீங்க யாருக்காக சென்னை மாநகர் மத்திய பகுதியில் பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு கார் பந்தயம் நடத்துறீங்க? யாருக்கா என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போயிடும். நீ நாமடக்கம் தேவை. இல்லாவிட்டால் நான் மட்டுமல்ல, எங்க நிர்வாகிகள் மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். யாருடைய பணம்? கார் பந்தயம் தேவையா? விவசாயம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, விவசாய தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவருக்கு தேவையான திட்டங்கள் கொடுப்பதற்கு பணம் இல்லைங்கிறீங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு பணம் இல்லைங்கிறீங்க. எப்படி இந்த கார் பந்தயம் நாட்டுக்கு தேவையா? பல 100 கோடி ரூபாய் செலவு செய்ய யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம்.